என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்ல. அது 3வது நாளாக இருக்குது. நீதிமானாக மாறும் நீதிமொழிகள் குறித்து நாம் பேசுகிற 3வது நாளுக்கான வசனங்கள். நீதிமொழிகள் 3 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து சொல்றாரு. உன்னுடைய சுய புத்தியின் மேல் நம்ம சாயாமல், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியணுமா, சுய புத்தியின் மேலே சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து எந்த காரியம் செய்தாலும் அது தேவன் வாய்க்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு ஒருத்தர் பெரிய ஃபாரின் ஒருத்தர் இருக்கிறாரு, டாக்டராக இருக்கிறாங்க. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் டாக்டராக இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு 15 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. அவனை வெளியில் விட்டுட்டு போக முடியல. ஒருத்தர் பகலில் ஒருத்தர் பார்க்கணும், நைட்டு ஒருத்தர் பார்க்கணும். இந்த 2 பேரும் கஷ்டப்பட்டு 15 வருஷமா இருக்காங்க. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சுய புத்தியின் மேலே சார்ந்திருக்காங்க. நான் டாக்டர், எனக்கெல்லாம் தெரியும், ஆனாலும் மகனுக்கே என்ன வியாதியும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்க வேணும். அடுத்தது 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்றாரு. நீ ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ஞானின்னு சொல்லிட்டு உங்களோட ஞானத்தை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் அவங்க பெரிய டாக்டர் தான், நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் அவங்க மென்டல் மாதிரி ஆகிட்டாங்க. என்னன்னா என்ன பேசுறது தெரியல, மன அழுத்தத்தில், வியாதியில், தலைவலியில், வயதில் இருக்காப்புல. அப்போ ஆண்டவர் கேட்டாங்களாம், ஆண்டவரே எனக்கு எப்படி இந்த வியாதி வருது, என்னது, எனக்கு எந்த வியாதினே கண்டுபிடிக்கும், நான் டாக்டராக இருந்தாலும் நான் கண்டுபிடிக்க முடியல, ஏன் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாரம்மா, நீ எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை நீ கொலை செஞ்சுருக்கேன். அப்போ அந்த டாக்டர், நான் கொலையா, நான் கொலையை செய்யவில்லையே, நான் எப்படி கொலை செஞ்சேன், நான் டாக்டர் ஆச்சேன், நான் உயிர்களை காப்பாற்றுதான் என்னுடைய வேலை அப்படின்னாப்புல. ஆனால் சொன்னாரா, நீ எத்தனை பேர் கருக்கழிச்சிருந்தா, பிஞ்சு உள்ளங்களை எவ்வளோ கொலை செஞ்சுருக்கிற, நீ யோசிப்பார் அப்படின்னாப்புல. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சம்மா, நம்ம செய்து கொலை எப்படி, அது உயிரோடு இருக்கிற ஒரு ஜீவனை, குழந்தைய சொல்கிறோம், அது பெரிய கஷ்டம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க, தீமையை விட்டு விலகி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்பனேஜ் வச்சு அந்த இந்த மாதிரி கெட்டு போனவங்க, குழந்தை கருக்கலைக்கு வரவங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்து அவங்க குழந்தை டெலிவரி ஆகும் வரைக்கும் பார்த்து அநேக காரியங்களை செய்து, நன்மையான காரியங்களே செய்து, தீமையை விட்டு அவர்கள் விலகி நன்மையான காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு வரும். உங்களுடைய முதல் பலனை கர்த்தர் கொடுத்தால் போதும், ஆண்டு உங்களுடைய களஞ்சியங்களையும் ஆச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நாளையில் திராட்சை ரசம் வீட்டில், குடும்பத்தில் எந்த கஷ்டம் வராமல் எல்லாவற்றையும் பூர்ணமாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். இந்த மாதிரி நீதிமொழிகள் நம்ம கேட்டு அதுபடி நடக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதீங்கிறார். நன்மை செய்கிறப்ப நம்ம அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், நமக்கு நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்குதா, ஏழைகளுக்கு கொடுக்கணுமா. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அநேகர் ஏழைகள் கொடுத்துருக்காங்க, அநேகர் அதிலிருந்து ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர்பனேஜ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து தேவன் நன்மை செய்து அதன் மூலம் ஆசீர்வதித்து தரக்கூடியவராக இருக்கிறார். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதீங்கிறார். ஒருவன் உனக்கு தீமையே செய்யலை, ஆனால் நீ அவன் கூட வழக்காடாத அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நமக்கு தெரியுது, ஏன்னா நம்ம ஒரு இது பண்ணுற வழக்காடுறோன்னு சொல்லி, ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒரு தீமையை செய்யாதப்ப கூட வழக்காடக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கு வீட்டில் எப்பவுமே சாபம் இருக்கும், நீதிமான்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தாங்கிறாப்பா. நம்ம என்ன தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக நடந்தால் நம்மளை நீதிமான் ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம நீதிமான் ஆகினா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடிய ராஜ்யத்தில் நம்ம முதலாவது நம்மளை கனப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மளை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு நீதிமானாக மாறி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்கள் அனைவரையோடும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.